என்னம்மா மீன்லாம் ஆஞ்சாச்சா? சித்திக்கெல்லாம் இது அனாவசியம். எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்பா விட்டு ஆய சொன்னேன். நான் உப்பு போட்டு குழப்புறேன். என்னென்ன பண்ண போறீங்க? கடுக்கண்டத்தெல்லாம் போட்டு வறுத்துக்குன்னு தலையில வாழை போட்டு குழம்பு வச்சுக்கிட்டான். சரி, சூப்பரா செய்யுங்க. ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது வந்து நேற்று நம்ம அத்தை வீட்டுக்கு போனோம் இல்லையா? ஐ மீன் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனோம் இல்லையா? அது மாட்டு போட்டோம். அத்தை வந்து கஷ்டப்பட்டு மாமா போயிட்டு வலைலாம் போட்டு தூண்டிலாம் போட்டு மீன்லாம் பிடிச்சி எப்படியும் 1 கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோ வரும். கொரவை மீன், அப்புறம் நம்ம முழுவை, விராலு, 3 மீன் கலப்படம். ஆமா, விரால் தான் முன்னாடி பெரிய மீன். அதான் ஒஸ்தி செகண்ட், அப்புறம் என்னது கொரவை செகண்ட், தேர்ட் தான் முழுவை மீன். இந்த 3 மீன்ல பாதி அம்மா வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க வறுக்கிறதுக்கு, குழம்புக்கு தனியா வச்சிருக்காங்க. இத நான் போயிட்டு குழம்பு நீங்க தான் வறுக்கணும், ஏன்னா அம்மா தான் சூப்பரா வறுப்பாங்க. அம்மா தான் மசாலா எல்லாம் போடுவாங்க, ஏன்னா எனக்கு கையெல்லாம் எரியும். சூப்பரா இருக்குது மீன். குண்டு குண்டு குண்டா அழகா இருக்கா? அப்படியே சாப்பிட்டு. சரி, அப்படியே எடுத்து சாப்பிட்ரு. அழகா இருக்குதுண்ணா. சரி, நம்ம போயிட்டு குழம்பு எவ்வளவு அழகா இருக்கு. கெண்டையா அப்புறம் விராலா? கெண்டமா? மீன் கெண்டம். கண்டமா இருக்கு. தலைலாம் எனக்கு, சுட்டா உனக்கு, எனக்கு, பால் மட்டும் எனக்கு. தலைலாம் நான் சாப்பிட மாட்டேன். சும்மா உழவலாய் உழவலாய் வந்து எனக்கு பிடிக்காது. பட்டுக்கு தான் தலைலாம் பிடிக்கும். எனக்கு வந்து சும்மா உழவலாய். ஆமா, நடுவுல இருக்குல்ல உடம்பு பாடி, அது மட்டும் தான் பிடிக்கும். பாடி கேட்காத. சரி, போய் செய்யுங்க போங்க. என்ன என்றியா எது வறுக்கிறது எதை குழம்பு வைக்கிறதுன்னு? அம்மா, உங்க தங்கச்சியில் நீ வருவேன்னு சொல்லிட்டு சரி உனக்காக ஆசையாக இருந்தாங்க. சரி, 3 முட்டை நாட்டுக்கோழி முட்டை, உனக்கு 1 எனக்கு 1 பட்டுக்கு 1ன்ட்டு. ஆனால் நீ வரலையா, உன் முட்டையை வந்து வச்சுன்னு கொடுத்துட்டாங்க. 10 கண்டை வறுக்கிறதுக்கு, மீதெல்லாம் குழம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு மீன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு வந்து எங்கள் சித்தியும் எங்கள் சித்தப்பாவும் ஏரியில் போயிட்டு பிடிச்சி கொடுத்தாங்க. சிரிப்பு தான் அப்படியே அவங்க தங்கச்சி கொடுத்துருங்க. ஒரு மீன் இல்லைம்மா, வலையில பெரிய மீன் வலையில அடிச்சு ஓடிக்குமா. ஆமா, ஐயோ செம மீன் இருக்குது அந்த ஏரியில, ஆனா கிடைக்கதான் மாட்டுது. பட்ட ரெடியா? மீன் குழம்புக்கு ரெடி ஆயிட்ட. சட்டியில தான் பண்றோம். அது என்ன மீன்? அது கொரவை மீனும், கொரவை மீன், விரால் மீன், உழுவை, விராலு, உழுவையா? ஆமா. இது 3 கலந்து ஒரு கலப்பு நாட்டு மீன் கலந்து தானே பண்றோம். ஆமா, ஒண்ணும் பண்ணல. அதனால அது பேர் என்ன மீன்? கலப்பு மீன். கலப்பு மீன் குழம்பு. ஏரி மீன் கூட வச்சுக்கோங்க, கலப்பு மீன் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, டேஸ்டா இருக்கும். 3 விதமான கலப்பு மீன். ஆமா, இது கொரவை, இது விராலு, இது சோவுலுவா, கிரிமேரி உழுவ. கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து நான் அப்படியே குழம்புக்கு சட்டியில தான் வைக்க போறேன். எப்பவுமே குழம்பே வைக்கவே இல்லை, அதுங்காட்டி வாசனை வருது. அவப்பட்டு அத்தை மாதிரி இல்லட்டாலும் நல்லா வைக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? பாக்குறேன். நேற்று அத்தை வச்சிருந்தாங்க மீன் குழம்பு, அங்க செம்மையா இருந்து, சூப்பரா நல்லா டேஸ்டா. வேற மீன்லாம் வேற நிறைய சாப்பிடுவோம், சாப்பாடே என்னால சாப்பிட முடியல. ஐயோ, நீங்க சாப்பிட்டதை விட 2 மடங்கு சாப்பிட்டேன். வச்சுட்டாங்க, அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அதுவும் டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டேன். எக்ஸ்ட்ரா வேற மீன் வேற 3 பீஸ் வச்சுட்டாங்களா, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். நான் இங்கெல்லாம் நான் தொடவே மாட்டேன். உனக்கு தெரியும்ல, குழம்பு
மீன்லாம் நான் தொடவே மாட்டேன். நான் எப்பவுமே வறுத்த மீன் பக்கம் தான் போவேன், குழம்பு மீன் பக்கம் நான் போவே மாட்டேன். ஆனா அது டேஸ்டா இருந்துச்சா குழம்பு மீன் 3 சாப்பிட்டேன். மணக்கடை மசாலா போடுறேன், மிளகாத்தூள் போட்டேன், தண்ணி போட்டு பேசுமா, உப்பு போட்டேன், எலுமிச்சம்பழம் ஊற்றினா கரெக்டாக. பட் மாங்காய் மாங்காய் மீன் குழம்புனாலே மாங்காய் வந்து ஹைலைட் இல்லையா? அதே மாதிரி மீன் வறுவலுக்கு மணக்காடு மசாலா தான் முக்கியம். தண்ணி எடுத்து வரலையாமா? இதை போய் எத்தாரமா நான் எத்தாரம் இரு தின்னு இருக்கிற பழுக்கிற ஸ்டேஜ் மாங்காய் செமையா இருக்கு. இட்லி தூள் மாதிரி இருக்குது பாக்கிறதுக்கு. இது எப்படி இருக்குது? இட்லி தூள் மாதிரி இருக்குல்ல பாரு, இட்லி தூள் மாதிரி இருக்குது. ஆமா ஆமா ஆமா, அவ்வளோ வாசனை. பட்டு நேரம் ஊத்திட்டு இருப்பேன், நீ நேரம் ஊத்திட்டு இருப்ப. மீன் குழம்பு நம்மளுக்கு வந்து கஞ்சி ஊத்துன குழம்பா இருக்கும். சீரியஸா இந்த கஞ்சில தான் ஊத்திட்டு இருப்பேன். தட்டிட்டு நீ நான் பார்த்தா ஊத்திட்டா ஊத்து. கடவுள் இருக்கான் குமார், நம்மளுக்கு நீ மீன் குழம்புனா மீன் குழம்பு தான், கஞ்சி சோறுனா கஞ்சி சோறு தான். ஆமா அதான். நல்ல வேலை சட்டியில எத்தனை போய் ஊத்துறதுக்கு கஞ்சில ஊத்திட்டு இருக்கேன். நல்ல வேலை நான் மிதிக்கல. நல்லா கட்டியாதான் கூட்டி போட்டிருக்கேன். அது எப்படி வருமோ டேஸ்ட் எனக்கு தெரியாதுப்பா. பாப்போம் பாப்போம் பாப்போம். அத்தை ஸ்டைல்ல வருதா இல்ல என் ஸ்டைல்ல வருதா சொல்லிடா. வருபட்டு நம்பிக்கை வைய. புளி எல்லாம் கரைச்சு ஊத்திட்டேன்னா என்ன பண்ண, நல்லா கொச்சதுக்கு அப்புறம் மாங்காய் வேற நிறைய அரிஞ்சிட்டேன். நான் என்ன பண்ண போறேன், அப்படியே ரெண்டு அப்படியே பச்சை சாப்பிட போறேன். ஏன்னா மாங்காய் போட்டோன்னா குழம்பு நிறைய வந்துடும். போடு மாங்காவ. நிறைய மாங்காய் இருக்குமா? 2 மாங்காய் அரிஞ்சிட்டேன். 2 மாங்காவா? நேத்து தொட்டு சாப்பிடனா? அப்ப மீன் ஒரு சிங்கிளுக்கே சாப்பிட்டுருவோம். நம்ம 5 கிலோ மீன் இருந்தாலும் ஒரே இதில் சாப்பிட்டுருவோம். என்ன பட்ட, நீயே வருக போறியா? இல்ல அம்மா தான் வருவாங்க. அது என்ன நீ போடுறது அம்மா எடுக்கிறது? இல்ல டக்குன்னு கல்லு காஞ்சிச்சா, டக்குன்னு ஏந்து வர முடியாது அம்மாலா. இத போட்டுட்டு அப்புறம் அம்மா பொறுமையா வர சொல்லி. இப்போ இதானே சொல்ற, நீ இங்க மீனை போட்டு விட்டாக்கா அனல் ஏறிடும், இந்த ரூம் ஃபுல்லா அனல் அடிக்கும். அதனால இங்க அம்மா மாத்தி விட்டுலான்னு ஒரு பிளானு. சரி சரி சரி, என்ன ஊத்தி போட்டுலாம். இல்ல எப்பதான் நான் கத்துக்கிறது, எப்பவுமே அம்மா தான் வறுப்பாங்க. சரி நாங்களும் கத்துப்போமே. கத்துக்க. அப்புறம் அம்மா எங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்கன்னா உனக்கு நான் தானே பண்ணி தரணும். ஊர்ல இருந்து அம்மா வர சொல்றியா? நீதான் எனக்கு பண்ணி தரணும். குழம்பு கொதிக்குதா? இதுல வேற நிறைய மெத்தட் சொல்லுவாங்க அம்மா இந்த தோசைக்கல்ல போறதுக்கு. இப்படி வைக்கணும், பெருசுலாம் நடுவுல வைக்கணும், சின்னதெல்லாம் சுத்தி வைக்கணும். ஆமா, பெருசு வேகறதுக்கு வந்து டைம் ஆகும்ல, அதனால நடுவுல. அது கூட அம்மா அழகா வைக்கணும், தோசைக்கல்ல ரவுண்டா அழகா வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதுல என்ன அழகு இருக்குது. கொச்சிட்டா நல்லா கொச்சி கட்டியா எடுத்து குழம்பு. சரி சரி, ஆமா ஆமா கட்டியா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் வறுத்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சரி போட்டுருங்க. நல்லா கலரா இருக்கு பாரு மீன். சூப்பரா இருக்குல்ல? மசாலா எந்த கலர் இருந்தது, மீன் எந்த கலர் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து எடுக்க போறாங்க பாருங்க. வெந்துடுச்சு, நல்லா சூப்பரா வெந்துடுச்சு. மீன் வந்து நல்லா வேகணும், அட் சேம் டைம் தீயக்கூடாது தானேம்மா? ஆமா, நான் எண்ணெய் ஊத்துற பக்குவம் இருக்கு. நல்லா தீயும் தீயாது, நெடியும் வராது. அம்மா நான் பண்ணாதான் வீடு ஃபுல்லா நெடி வந்துடும். சரி வாங்க சாப்பிடலாம். உள்ள விட்டு மேலாக்க இருக்கிற கொழுப்பு மட்டும் இருக்க, அடியில் இருக்குல்ல போடு. என்ன பட்டு தடை தலை போடவா மண்டை போடவான்னு கேக்குறேன். தலையும் மண்டையும் ஒண்ணுதான். சரி, தலை போடவா வால் போடவான்னு பாக்குறேன். பட்டுக்கு நிலக்கால் புரியல. சூப்பரா இருக்குது குழம்பு. நல்லா இருக்குதா? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சூப்பரா இருக்குது, நல்லா கட்டியா சூப்பரா இருக்குது குழம்பு. அப்படியே சுட சுட வச்சு இறக்கிட்டு வந்து பட்டு வந்து கடையில் பட் சுட சுட இருந்தா எனக்கு பிடிக்காது. குளிர் நல்லா இருந்தாலும் ஜில்லு இருந்தா சாப்பிட்றேன் நான்.
சரி குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லு. கடையில வேர்க்க விறுவிறுக்க ஓடியாந்துருக்குது சாப்பிட்றதுக்கு. குறவை விராலோ. ஆமா சூப்பரா இருக்கு எப்படி குழம்பு. இருக்கு? நல்லா இருக்கா? இது பாரு, ஃப்ரை, மீன் ஃப்ரை சூப்பரா இருக்குல்ல. இந்தா நீ சாப்பிடு. அத்தை மீன் சூப்பரா இருக்கான். மீன் குழம்பு டேஸ்டா இருக்கான். எங்க சித்தி கிட்ட சொல்றியா? இருந்தாலும் நாட்டு மீன் தாயா. அது விரால். நாட்டு மீன்ல ஒஸ்தி மீன் விரால் மீன் தான். மாமாக்கு தான் போய் சேர்றேன். ஏன்னா அவங்க தானே கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க. ஆமா, எங்க சித்தப்பா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆமா, நானும் நேத்து வேற எதுவும் ட்ரெஸ் எடுத்து போவே இல்லை. நானு தண்ணியில இறங்கி இல்ல தண்ணியில இறங்கி அவங்க ஹெல்ப் பண்ணி இருப்பேன். எனக்கு வேணாம், நான் வந்து எங்க வீட்டையே சாப்பிட்டேன். அதனால பட்டு வந்து வச்சன் வந்து எங்க வீட்டை இருக்கான். அங்க போனோம் இல்லையா, அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். நீ இல்லைன்னா குழம்பு பச்சை தண்ணியா வைக்கிறேன்னு அதான் கட்டியா வச்சுக்கிறேன். பச்சை தண்ணியா செம்ம கட்டியா வச்சுக்கிறேன் குழம்பு. இங்க வந்து ஏரி மீன் கிடைக்காது, கடல் மீன் தான் டெய்லி எடுத்துட்டு வந்து தருவாங்க. இது மாதிரி எப்பயாச்சும் எங்கன்னா போனா புடிச்சிட்டு வந்தாதான் உண்டு. பட் ஜிலேபி மீன்லாம் பிடிக்கிறோம்ல, அது ஏரி மீன் தானே அது? ஆமா. ஆத்து மீனா ஏரி மீனாமா? ஆத்து மீன் இருக்குது, ஏரி மீன் இருக்குது. ஜிலேபி மீனா நம்ம சாப்பிடுவோமே. ஆமா. ஆனா அதெல்லாம் புடிச்சிட்டு வந்து தர்றது, நாமளே போயிட்டு புடிச்சிட்டு வந்து சாப்பிடணும். பட் நீ வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண, ஏரியில இறங்கிடு. பட்டு என்ன பண்ணாங்க, ஒரு மீன் வந்து கையில புடிச்சிட்டாங்க, அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அப்படின்றதுக்குள்ள அது என்ன மீன் பிடிச்ச நீ? என்ன மீன் தெரியும், தண்ணியில இருக்கு. உழுவு மீனா? உழுவு மீன் புடிச்சா நீ பார்த்தல? நீ நான் மீன் தான் பார்க்கல, நீ விட்டதான் நான் பார்த்தேன். இப்படி புடிச்சாங்களே, அப்படியே வழிக்கு ஓடி போயிடுச்சு அந்த மீன். அதான் இப்படி விழும்போது பாத்தில? ஆமா, விழும்போது பார்த்தேன். இந்த மாதிரி ஏரி மீன்லாம் உங்ககிட்ட கிடைச்சீங்கன்னாக்கா இந்த மாதிரி மணக்காடு மசாலா போட்டு செஞ்சு பாருங்க. மீன் வறுவல் ஆமா, நல்லா இருக்கும். நாங்க எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து இன்னும் அடுத்த வாரம் இன்னும் பயங்கரமா போயிட்டு நாங்க என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கோம். டைம் இருந்தா போவோம் நாங்க கண்டிப்பா. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏரி மீன் கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி குழம்பு வச்சு மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. பாய் பாய்.